ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாலிடிக்ஸ் ட்ரோல் தான். ஸோ வாங்க ஸ்ட்ரைட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொண்ணுங்க சவுண்ட் கேட்டதில்ல guys guys தலை தொங்குற மூமெண்ட் guys. என் பக்கத்துல ஒருத்தர் தீஞ்சு போய் உட்காந்துருக்கான். அந்த மூமெண்ட் தான். இதுல எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு, விஜய் வேல் ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. புரியல. நடிகர் விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க, மாப்பிள்ளையே கொடுக்காதீங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாம ஒரு அக்கா பேசிட்டு கிடக்குறாங்க. யாருன்னு தெரியல இந்த அக்கா. எனக்கு வந்து ரேண்டமா இன்ஸ்டால வந்துச்சு. என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்காங்க. வந்து டிவிகே கேர்ள்ஸ் வந்து டிவிகே பாய்ஸ் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, டிவிகே பாய்ஸ் வந்து டிவிகே கேர்ள்ஸ் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த அக்கா என்னன்னு நினைச்சு பேசியிருப்பாங்க. தப்பு இவங்களே பண்ணுவாங்களாமா, ஆனால் இவங்க தான் வந்து அடிப்பாங்களாமா. அது என்ன கதையில எனக்கே ஒன்றும் புரியல. இப்போ வண்டி இடிச்சிட்டு ஒரு சாரி கேட்டு பிடிக்கிறது அதோட முடிஞ்சு போச்சு. ஆள் வந்து எப்படி சொல்கிற சம்மந்தமே இல்லை. அந்த லாயரை போட்டு எதுக்கு அடித்தாங்கன்னே எனக்கு தெரியல. நான் எப்படி பார்த்தா அந்த லாயர் தான் வந்து அவங்கள போட்டு அடிச்சிருந்துருக்கணும். இப்போ போடுங்களேன், ஹிட் அண்ட் ரன் கேஸ் இப்போ போடுங்களேன். முடியுமா? இல்லை கார் மேலே தான் கேஸ் போட முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. கேஸ் கொடுத்து இன்னும் கேஸே எடுக்கலை. அப்புறம் எப்படி எந்த போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை வந்து இப்போ தைரியமாக ஒரு கேஸ் கொடுக்க முடியும்? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைப்பா, ஏதோ ஒரு கட்சியிலேருந்து எனக்கு பிரச்சனைப்பா, எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கட்சியிலேருந்து எனக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேஸ் கொடுத்தா யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? சம்மந்தப்பட்ட அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். கேஸ் யார் கொடுக்குறாங்க? நான் தானே கேஸ் கொடுக்குறேன். பாதி பேர் இப்படிதான் இருக்காங்க. அரசாங்கத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசியல்வாதிக்கு வேலை பார்க்காதீங்க. பொதுமக்களுக்கு வேலை பாருங்க, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நாடி ஒருத்தர் வந்தாங்கன்னா போட்டு இந்த பார் கவுன்சில போட்டு அடைக்கிறது போலீஸ்காரத்தனம் கிடையாது, காவல்துறை கிடையாது. மக்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை வந்து குவரிஸ் என்னன்றதை வந்து ரிசால்வ் பண்ணுறதா உங்கள் வேலை. நீங்கள் வந்து கேஸு கூட எடுக்கலைன்னா அப்புறம் என்ன போலீஸ்காரங்க நீங்கள்? எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ ஹிட் அண்ட் ரன் போடுங்களேன். சம்மந்தமே இல்லாத ஆள் மேலே ஹிட் அண்ட் ரன் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ ஹிட் அண்ட் ரன் போட்டு வைங்களேன். போட முடியுமா? இல்லை போடுவீங்களா? போடுறதுக்கு தான் தைரியம் இருக்குதா உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை எங்களை விட நீ ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்கு போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இத பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்லா பேசுறாங்கல்ல. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காங்க. விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூர் போறப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை இல்லைன்னு யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே. அண்ணன் பேசும்போது ஒவ்வொரு டிவிஷமா ரசிச்சிட்டு இருக்காங்க. பேசுங்க, நல்லா இருக்கே. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாருங்க? இல்லை சார், எங்களுக்கு தெரியாது, சொல்லிட்டு போகல. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேருங்க? எங்கள் வீட்டில் 5 பேருங்க. 5 பேருங்க, மதிசோட சேர்த்து. ஓகே. தம்பி யார் கூட நான் போனாரு? உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு? என் மாப்பிள்ளை கூட போயிருக்கான். மாப்பிள்ளை கூட விஜய் பார்க்கலான்னு போயிருக்கான். பார்க்க போகும்போது கூட்ட நெரிசலில் இதை மாதிரி ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்ததுக்கப்புறம் இப்போ நைட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போனோம். ஓகே. நீங்கள் ஆனால் போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தீங்க தானே? இல்லை, விஜய் வந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு சாயந்தரம் தான் தெரியும். விஜய் வரப்போகிறான்னு சொல்லி சாயந்தரம் தான் தெரியும். என் மாப்பிள்ளைக்கு தெரியும் மாட்டிருக்கு. மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆனால் தெரிஞ்சிருந்தா
நானும் போயிருப்பேன். நீ என்ன நினைச்ச அந்த கேள்வியை கேட்டியோ அது நடக்கல. இத பின்னாடி எல்லாம் வந்து ஏதோ ஒரு கூட்டம் பெருசா பிளான் பண்ணி பண்ணிருக்குது. 100% ஃபேக் நியூஸ் அடிச்சு சொல்றேன். ஆனா இதுல பண்ண ஒரு பெரிய லூப் ஹோல் என்ன தெரியுமா? எல்லாம் சரி, எங்க அண்ணனுக்கு எதிரா நான் வந்து காசு வாங்கி ஃபேக் நியூஸ் போடுவேன்னு சொல்ற பத்தி, ஃபேக் நியூஸ் நான் போடுவேன்னு சொன்னேனாலே இங்க பாதி பேர் நம்ப மாட்டாங்க. இவ்வளவு நாள் நான் இவ்வளவு பஞ்சாயத்துக்கு நடுவுல விஜய் அண்ணா சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து நான் அந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னாலும் அந்த மனுஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அந்த போஸ்ட் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம அவுட் ஆஃப் கான்டெக்ட் அத்தனை பேர் தப்பா புரிஞ்சு பேசினப்ப கூட ரிமூவ் பண்ணாத என்னைய பார்த்து எங்க அண்ணனுக்கு எதிரா நான் வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போட்டிருக்கேன்னு ஒரு ஃபேக் செட்டப், கம்ப்ளீட் செட்டப். நிறைய பேர் வந்து நல்ல விதமாக வீடியோ போட்டுட்டு ஆஃப்டர் கரூர் இஷ்யூக்கு அப்புறமேட்டு எல்லாமே அந்தர்பல்ட்டி அடிச்சதை நான் பயங்கரமாக பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு மத்தியில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு லாயலான ஒரு ஃபேன் இருப்பாங்கள்ல, கண்டிப்பாக விசுவாசமான ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விசுவாசன்ற வேர்டு வந்து எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு பெருசாக நான் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்கு விசுவாசம் அப்படின்றது வந்து டிவிகே பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியும். என்னன்னாலும் ஒரு மனுஷனை விட்டு கொடுக்க முடியாது. ஸோ நமக்கு பிடிச்சிட்டா மட்டும் போதாது. ஸோ ஒருத்தர் வந்து நமக்காக பண்ண போகிறாரு, நமக்காக பண்ணுறாரு, ஸோ இவருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்ற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குல்ல, நம்ம வந்து காசு கொடுத்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒன்றும் மற்ற கட்சி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு பியூர் லாயலான ஒரு விஷயம் இருக்குல்ல, இது போய் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. அவர் பாப்பாவுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காதுன்னு சொல்லும் போதே அவர் அழுதுட்டார். இப்படி ஒரு இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு இருந்திருக்க மாட்டிருக்குது. அவர் ரொம்ப அழுதுட்டார். எங்க சார் நீங்கள் வரலன்னு நாங்கள் கேட்டதுக்கு நான் கூடிய சீக்கிரம் வரேம்மா, இது போயிட்டுருக்கு, பார்க்க வரோம், அப்புறம் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம், அவங்களுக்கு சொல்லுங்கள், அந்த அம்மாவுக்கும் சொல்லுங்கள், வாய் பேசாத அம்மாவுக்கும் சொல்லுங்கள் நான் வரேன்ட்டு. வாய் இல்லாத பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் தான் கூட்ட நெரிசலில் தூக்கிட்டு வராதன்னு சொன்னேன். இல்லைங்கம்மா நீங்கள் கேட்கலையே, ஏங்கம்மா நீங்கள் கேட்கலன்னு என்னையும் கேட்டேன். சார் இப்படி நடக்கும். அவ்வளோ சொன்னாங்க, ஆதவ் ப்ரோ சொல்கிறாங்க, விஜய் அண்ணா சொல்கிறாங்க, எல்லாருமே சொன்னாங்க, குழந்தைங்க, உடம்பு சரியில்லாதவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணனை பாத்திர மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் எல்லாமே நடந்து அது விபரீதமாக யாருக்குமே தெரியாதுங்க சார். இதுக்கு பின்னாடி நீங்கள் வரீங்க, எப்படிங்க சார் உங்களை பார்க்காம எங்களால்? ஏன்னா நான் எங்களுக்குமே உங்களை பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி நாங்கள் தான் பார்க்கல, அவனாவது பார்க்கணும்னு ஆசை தான் பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். இதாங்க நம்ம பசங்க. இப்போ வந்து இந்த டிஎம்கே மாதிரிலாம் கிடையாது. காரியம் ஆற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் ஆனதுக்கப்புறம் கழுத்தை பிடிக்கிறதுலாம் கிடையாது. ஸோ நமக்காக ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்கன்னா அந்த கட்சியில் போயிட்டு 2 பேர் அந்த அவங்களோட கட்சி கொடியை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ ஈவன் இவர் ஒரு எதிர்கட்சியாகவே இருந்தாலுமே மெச்சூரிட்டியாக அவர் வந்து கொண்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சின்ன பொண்ணுங்க வந்து டிவிக்கேன்னு எழுதுனதை வந்து அந்த சிக்னேச்சர் புள்ளி டிவிக்கேன்னு எழுதுனவங்கலாம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்கள மாதிரி இம்மெச்சூருக்கு முன்னாடி இவங்க முன்னாடிலாம் நீங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சீமான் என்னங்க சொல்லுங்க. அவரு நல்ல பேச்சாளர், ஆனா இத மரத்தை கட்டி கொண்டிருப்பதுதான் எனக்கு கொஞ்சம் நாம் காமெடி கட்சி. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டா டிஎம்க்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அனுப்பலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.